கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய இறை மக்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 21வது ஞாயிறு வழிபாட்டிலே இணைந்து இறையிடம் நாம் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். குடும்பமாக ஆண்டவரை அணுகி வருவோம் என்ற மைய சிந்தனையிலே இன்று நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி என்பவருடைய தாயாரிடம் ஒரு பேட்டி எடுத்தார்கள். உங்கள் மகன் ஜான் எஃப் கென்னடி சுட்டுக் கொல்லப்பட்டார். உங்களுடைய மற்றொரு மகன் தேர்தல் பிரச்சாரத்தின் போது துப்பாக்கியால் சுட்டுக் கொலை செய்யப்படுகின்றார். உங்களுடைய மூன்றாவது மகன் ஒரு விமான விபத்திலே இறந்து போனார். உங்கள் நான்காவது மகன் எப்படி இறந்தார் என்றே தெரியாத அளவுக்கு ஒரு மர்மமான முறையிலே அவர் இறந்துவிட்டார். உங்களுக்கு வாழ்க்கையின் மீது வெறுப்பு வரவில்லையா? பெற்ற பிள்ளைகளை தன் கண் முன்னே சாவதை பார்க்க எந்த பெற்றோரும் விரும்புவதில்லை. ஆனால் அதில் ஒன்றல்ல ரெண்டல்ல 4 பிள்ளைகளுமே அந்த தாய்க்கு முன்பாகவே இறந்துவிட்ட போது அவர் சொன்னார், என் மகன்கள் எனக்கு முன்னே இறந்த போது வாழ்விலே நான் சோர்ந்து போய் இருந்தபோது, இடிந்து போன போது கடவுள் ஒரு நன்மை செய்தார். அது என்ன நன்மை தெரியுமா? அவரோடு இணைந்திருக்க அவர் என்னை அன்பிலே இணைத்து வைத்திருந்தார். அவரை விட்டு ஒருபோதும் அவர் என்னை பிரிய விடாமல் அவரோடு இணைந்திருக்க எனக்கு நம்பிக்கையை அவர் வழங்கினார் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, நாம் இன்று நம்முடைய வாழ்வில் இத்தகைய அசம்பாவிதங்கள் நிகழ்ந்தால் கடவுளை எவ்வளவு பழிப்போம் என்பது நமக்கு தான் தெரியும். இன்று இந்த இறை வார்த்தைக்கும் இந்த அன்னையினுடைய நிகழ்வுக்கு ஒரு தொடர்பு இருப்பதை பார்க்கின்றோம். அபகூக்கு இறைவாக்கினர் 3வது அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் சொல்கின்றார், அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனிதராமல் போனாலும், ஒலிவ மரங்கள் காய்ந்து போனாலும், வயல்வெளிகள் தானியங்களை விளைவிக்காமல் இருந்தாலும், கிடையில் ஆடுகளெல்லாம் இறந்து போனாலும், நான் ஆண்டவரில் களி கூர்வேன், நான் ஆண்டவரில் களி கூர்வேன், என் மீட்பரான கடவுள் என்னோடு இருக்கிறார் என்று. இந்த வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஆழமான ஆன்மீக அனுபவம் வேண்டும். சாதாரண ஒரு மனிதன் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட முடியாது. അവിടെ എന്താ പ്രശ്നം? புக்கெல்லாம் முடி வைங்க, பிறகு திறக்கல, பூசை முடிஞ்ச பிறகு திறந்து பார்க்கலன்னா. ஒரு மனிதன் இதை சொல்ல வேண்டும் என்றால் அவருக்கு வலுவான இறை நம்பிக்கை வேண்டும், இறை அனுபவம் வேண்டும். இன்றைய முதல் வாசகத்தில் யோசுவா செக்கேலில் மக்களோடு உரையாடுகின்றார். இந்த மக்கள் சொல்கின்றார்கள், யோசுவா 38 ஆண்டுகள் மன்னாவை உண்டு எங்களுக்கு போர் அடித்து விட்டது. எங்கள் முன்னோருடைய மூதாதையருடைய தெய்வங்கள், எங்கள் தாத்தா பாட்டனுடைய தெய்வங்கள், தேவதைகள் எல்லாம் அவர்களை நாங்கள் வணங்கிய போது எகிப்திலே நாங்கள் அடிமைகளாக இருந்தோம், உணவாவது கிடைத்தது.
இந்த யாவை கடவுளை நம்பி, மோசையின் வார்த்தையை நம்பி, அதன் பிறகு யோசுவாவுடைய வார்த்தையை கேட்டு வந்த எங்களுக்கு கிடைத்தது என்ன? இந்த பாலைவனத்தில் என்ன கிடைத்தது என்ன போது யோசுவா சொல்கின்றார், அவர் உங்களை அடிமைத்தன வீட்டிலிருந்து விடுவித்தார், மன்னா உணவு தந்தார், பாறையிலிருந்து தண்ணீர் கொடுத்தார், உங்களை இந்நாள் வரை வழி நடத்தினார், பகலிலே மேகத்தூணாக இரவில் நெருப்பு தூணாக உங்களோடு இருந்தார். நீங்கள் அதையெல்லாம் மறந்து விட்டீர்களே. எது இல்லை, எது குறை, எதிலே குற்றம் கண்டுபிடிங்கள் என்று தானே பார்க்கிறீர்கள். ஆனால் நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று சொல்கின்றார். அதான் யோசுவா 24வது அதிகாரம் 18வது வசனத்தில் நாம் இன்று முதல் வாசகமாக வாசிக்க கேட்டோம். அந்த ஜான் ஆஃப் கெனனினுடைய தாயார் இது போன்ற ஒரு வாழ்க்கை என்பது என்ன சொல்கின்றார், உலகமே இடிந்து விழுந்தாலும் நான் ஆண்டவருடன் இணைந்திருப்பேன் என்று. அபகுக்கு சொல்கின்ற வார்த்தை, எல்லாம் இழந்தாலும் ஆண்டவரில் களி கூறுவேன். யோசுவா சொல்கின்ற வார்த்தை, நீங்கள் எல்லோரும் என்னை விட்டு போனாலும் நான், என் வீட்டார், என் குடும்பம் கடவுளுக்கு தான் ஊழியம் செய்வோம் என்று சொல்கின்றார். அப்ப அத்தகைய ஒரு குடும்ப பற்று, ஒரு குடும்ப உறவு, ஒரு குடும்ப பிணைப்பு இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நம் வீட்டில் ஒருவராக வேண்டும். ஆண்டவர் இயேசு நம்முடைய வீட்டில் ஒருவராக இருந்தால் மட்டுமே அப்படி நாம் எண்ண முடியும். எனவேதான் எசேக்கியேல் இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் சொன்ன உடன்படிக்கை, நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் மக்களாக இருப்பீர்கள் என்பது. அதே வேளையிலே அந்த மக்கள் அவரை விட்டு விலகி போயினார்கள். ஒசேயா இறைவாக்கு எடுத்து வாசிங்க, 11:2. ஒசேயா ஒசேயா 11:2. எவ்வளவு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அவ்வளவுக்கு என்னை விட்டு பிடிவாதமாக விலகி போறார். கடவுள் சொல்கின்ற வார்த்தை ஒசேயா இறைவாக்கு வழியாக சொல்றார், எந்த அளவுக்கு நான் அவர்களை வருந்தி அழைத்தேனோ அந்த அளவுக்கு பிடிவாதமாக என்னை விட்டு அவர்கள் போனார். அந்த மக்களுடைய நிலை நற்செய்தியிலும் அதைத்தான் பார்க்கின்றோம். மக்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த பேச்சை இனி கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று ஒரு வேண்டா வெறுப்போடு இயேசுவை விட்டு விலகி ஓடுகிறார்கள். அப்போதுதான் பேதுரு ஆண்டவரிடம் வரும்போது அவர் கேட்கின்றார், என் நண்பர்களே அவனும் எல்லாம் போயாச்சு, நீங்களும் போய்விட விரும்புகிறீர்களா? அப்போ அவர் சொன்னார், ஆண்டவரே அவர்கள் யாரிடம் செல்வோம், வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடம் தானே உள்ளன என்று அவர்கள் இணைந்திருக்கின்றார்கள். எனவே இன்று நாம் எண்ணி பார்க்க வேண்டியது அதுதான். இது நம்முடைய வாழ்க்கையிலே எரேமியா இறைவாக்கினர் சொல்வது போல எரேமியா 2:13, என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள், பொங்கி வழிந்தோடும் நீரூற்று. பொங்கி வழிந்தோடும் நீரூற்று பார்த்துருக்கீங்களா? குற்றால அறிவியல் எப்படி பாயும், அதுபோன்று அருள் தருகின்ற என்னை புறக்கணித்தார்கள். புறக்கணித்து விட்டு எங்க போகிறார்கள்? அடுத்தது என்ன? தண்ணீர் தேங்காத குண்டுகளை தங்களுக்கு என்று குடைந்து வாழ்வின் ஊற்றை விட்டு விட்டு போகிற நிலை. அன்புமிக்கவர்களே, இன்று நாம் இதைத்தான் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களில் இன்று நாம் இறைவனை தேட வேண்டும். இறைவனை தேட வேண்டும். என் தேடல் நீ, என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு
என்ன மாறும்? நிறம் மாறுமே. அடுத்து இதெல்லாம் என்னது? இதெல்லாம் சும்மா ஒரு பாட்டு, நம்ம சும்மா தான் பாடுவோம், அதை உணர்ந்து பாடுவதில்லை. அந்த வரிகளுடைய அர்த்தங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம் தேடல் இறைவனாக வேண்டும். நம்ம குடும்பத்தினுடைய இன்றைய தேடல் என்ன? எல்லாவற்றுக்கு மேலாக இறையாட்சி தேடுங்கள் என்று சொன்னார். எனவே நம்முடைய வாழ்வில் இறைவனை தேடுகின்ற அந்த பண்புகளை நாம் எங்கிருந்து கற்றுக்கொள்கின்றோம்? நம்முடைய தாய் தந்தையரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம். யோசுவாவை பாருங்கள். யோசுவா தான் அந்த குடும்பத்தின் தலைவர். அவர் என்ன சொல்கின்றார்? நானும் என் வீட்டாரும் ஆண்டவரோடு நிற்போம் என்று சொல்லும் போது யோசுவாவுடைய மனைவி என்ன சொல்லியிருப்பார்? யோசுவாவுடைய பிள்ளைகள் என்ன சொல்லியிருப்பார்கள்? அப்பா ஸ்ட்ராங்கா இருக்கிறார், உறுதியாக இருப்போம் என்று அந்த குடும்பம் வலிமை பெறுகிறது. எனவே அந்த தந்தையும் தாயும் இருக்கக்கூடிய நம்பிக்கை உறுதிதான் அந்த குடும்பத்தை இறைவனோடு இணைந்து வர செய்கிறது. இன்று நீங்கள் அதிகமான பேர் குடும்பமாக திருப்பலிக்கு வந்திருக்கிறீர்கள். யாரெல்லாம் குடும்பமாக வந்துருக்கீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். குடும்பமா இன்னைக்கு பூசை வந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. யாருடைய கணவன் மனைவி பிள்ளைகள் இங்கே இருக்கின்றீர்கள்? எல்லாரும் சேர்ந்து வந்தீங்க, கை தூக்குங்க. வெளியில் இருக்கிறார்களா? வெளியில் இருக்கக்கூடாத, வெளியூரில் இருக்கிறார்கள். உள்ளூரில் உள்ளவர்கள் கொஞ்சம் பேர் தான் கை தூக்கினீர்கள். அப்போ நம்ம குடும்பமாக இறைவனை தேடி வர வேண்டும். அதுதான் ஒரு குடும்ப ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான ஒரு அடையாளம். அன்புமிக்கவர்களே, அந்த பிள்ளைகளை நாம் இந்த நல்ல பண்புகளில் பயிற்றுவிக்க வேண்டும். இப்போ நீங்கள் எல்லா வீட்டிலையும் உள்ள உண்மையான நிலைமை என்ன? பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் எத்தனை வயசானாலும் அம்மா அப்பா சொல்லும்படி ஓரளவாவது கேட்பார்கள். ஆண் பிள்ளைகள் 15-16 வயசு, 10ஆம் கிளாஸ் தாண்டியாச்சுன்னா பின்ன அம்மா அப்பா சொல்லுவதை கேட்பார்களா? சில பிள்ளைகள் கேட்பார்கள், சில பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். அப்ப அந்த பிள்ளைகளை நம்முடைய யோசுவாவை போல அந்த குடும்பத்தை, அந்த குடும்ப தலைவன் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடம் அந்த குடும்பத்தை ஒப்படைக்க வேண்டும். குடும்ப தலைவி அதை தான் செய்ய வேண்டும். அப்ப அவர்களுக்கு ஒரு பயிற்சி சிறு வயதிலிருந்தே அந்த தாய் தந்தையர்கள் முன்னுதாரணமாக இருந்து செயல்படும் போது அவர்கள் கேட்பார். அதான் ஒரு பழக்கம். ஞாயிற்றுக்கிழமை என்றால் அவர்களை எழுப்பி திருப்பலிக்கு அவர்களை வர வைப்பது ஒரு நல்ல பணி. தாய்மார்கள் என்ன செய்வார்கள்? தாய்மார்களுக்கு ரொம்ப பாசம். பிள்ளை 6 நாளும் ஸ்கூலுக்கு எழுப்பி என்ன கஷ்டப்படுது. காலேஜ் பஸ் மஞ்ச வண்டி வந்த உடனே என்ன அவசரமாக ஓட வேண்டி இருக்குது. அதனால் ஒரு நாள் உறங்கட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டோம் என்றால் அந்த பிடி அங்கே விட்டு போயிடும். அதான் ஒரு அப்பா பட்டம் விட்டு கொண்டிருந்தார். பட்டம் ஒரு பீச்சில் பெரிய ஒரு பட்டத்தை செய்து விட்டு கொண்டார். அப்போ அவருடைய 8 வயது பையன் அதை பார்த்து கொண்டே இருந்தார். அப்போ கேட்ட, அப்பா இந்த பட்டம் எவ்வளவு சூப்பராக பறக்குது, எவ்வளவு மேலே உயர்ந்து போகிறது, ஆனால் நீங்கள் ஏன் அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்குதுங்க? அந்த நூலை விடுங்க, அது பறந்து போகட்டும். அந்த நூலை வெட்டி விடும், அந்த பட்டம் என்ன செய்யும்? இன்னும் மேலே அங்கே மேலே 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 போகட்டும் என்று சொன்னார். அப்போ அந்த அப்பா பதில் சொன்னார், மகனே நீ சொல்கிறாய் இந்த நூலை வெட்டி விட்டால் பட்டம் இன்னும் மேலே போகும் என்று. ஆனால் இந்த பட்டம் பறப்பதற்கே யார் தான் காரணம்? இந்த நூல் தான் காரணம். நூலை வெட்டி விட்டால் என்ன ஆகிவிடும்? பட்டம் என்ன ஆகிவிடும்? கீழே விடும், இல்லைன்னா எங்கேயாவது போய் கிழிஞ்சு போய்விடும். அப்போ அதுதான் பெற்றோருடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். எப்படி அந்த நூலை பிடிப்பது போல அந்த பிள்ளைகளுக்கு நல்ல பண்புகளை ஒரு கட்டுப்பாட்டோடும் ஒரு விஷயங்களோடு சொல்லிக் கொடுக்க வேண்டும். எனவே நம்முடைய குடும்பங்கள் அருள் பெற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தில் பொறுப்பேற்க வேண்டியது அந்த தந்தையும் தாயும். அதைத்தான் இன்றைய 2ஆம் வாசகத்தில் பவுலடியார் எபேசியர்களை திருமுகத்தில் மிக அருமையாக குடும்ப வாழ்வை பற்றி அவர் நமக்கு எடுத்துரைக்கின்றார். கணவன் மனைவி எவ்வளவு அன்பு கொண்டிருக்க வேண்டும், அந்த பிள்ளைகளுடைய கடமை, இது எல்லாவற்றையும் பற்றி இவர் தெளிவாக நமக்கு எடுத்து சொன்னார். எனவே இன்று நம்முடைய குடும்பமாக
நாம் இறைவனை தேடுகின்றோமா?